திரு சுமந்த், மர்டர் ஃபார் கெயினோ இல்லை பொலிட்டிக்கல் மர்டரோ வேறு காரணங்களால் கொலைகளோ யார் ஆட்சி பொறுப்பில் இருந்தாலும் நடக்கும். ஆனால் சட்டம் ஒழுங்கு சரியில்லை திமுக வந்தா அப்படின்ற ஒரு நரேட்டிவ் செட் பண்ணப்படுதா? கார்த்திகேயன், முதல்ல வருத்தம் அளிக்கிறது என்னன்னா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சு நம்ம என்ன வேணா அது நல்லா புழிஞ்சோன்னு வச்சுக்கோங்க, அது என்ன வேணா சொல்ற மாதிரி நம்ம அதை கொண்டு வந்துடணும். பாயிண்ட் என்னன்னா, இது ஒரு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற இந்த கொலைகள் மக்களிடையே ஒரு அவநம்பிக்கையும் ஒரு பயத்தையும் உருவாக்குகின்றன. இது அதிமுக ஒரு நிமிஷம் இருங்க, அதிமுக ஆட்சியில என்ன சொன்னாரு இல்லையா, திமுக ஆட்சியில அவர் என்ன சொல்றாருன்னா, நேர்பட பேசு நடக்குது, பாபு முருகவேல் கார்ல தான் வர்றாரு, நீங்க எங்கேயாவது இன்னைக்கு வெளியில போயிருப்பீங்க, நான் வெளியில போயிருப்பேன், ஸ்கூல் நடக்குது, குழந்தைங்கலாம் ஸ்கூலுக்கு போறாங்க, நீங்க ஒரு ஸ்டேட் மணிப்பூர் மாதிரி பேனிக் ஆயிருக்கா, வெளியில போனா அச்சம் நடந்துருதா? அப்படி இல்லையே. இல்ல, ஒரு நிமிஷம் கார்த்திகேயன். ஃபர்ஸ்ட் லா அண்ட் ஆர்டர் கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னு யாரும் சொல்லல. மணிப்பூர் மாதிரி மாநிலத்துல லா அண்ட் ஆர்டர் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. இல்ல, ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடுறேன். அப்படி இல்ல, நீங்க சொல்றீங்க தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது. முன்னாள் அமைச்சர் திரு சி வி சண்முகம், ஒரே நாளில் 3 அரசியல் படுகொலைகள், திமுக அரசு பதவி விலக வேண்டும் திரு அன்புமணி, ஒரே நாளில் 4 படுகொலைகள், இது தமிழ்நாடா இல்லை கொலை நாடா திருமிகு பிரேமலதா விஜயகாந்த். அவர்கள் எதிர்கட்சி தலைவர்கள், அவர்கள் வானதி ஸ்ரீனிவாசன் சொன்னது திமுக பொறுப்புக்கு வந்தாலே இப்படிதான் நடக்கும். திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது கிட்டத்தட்ட மாதம் ஒரு 2 அல்லது 3 முறை எடப்பாடி பதவி விலக வேண்டும் என்று கோரிக்கை வைப்பாரா மாட்டாரா? தூத்துக்குடி சம்பவத்தை எடுத்துப்போம். 13 பேர் கொல்லப்பட்டார்கள். விசாரணை குழு அமைக்கப்பட்டது. விசாரணை குழு பரிந்துரைகள் என்ன ஆச்சுன்னு கேளுங்க. அருணா ஜெகதீசன் குழுவினுடைய பரிந்துரைகளை எப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்கன்னு கேளுங்க. அவர் சொல்றது அது எல்லா அரசுலயும் கொலை நடக்கத்தான் செய்யும், அது என்ன பண்ண முடியும். ஆனால் அரசினுடைய அணுகுமுறை, அந்த அணுகுமுறை தான் நான் கேட்கிறேன். நீங்க என்ன பண்ணீங்க? அருணா ஜெகதீசன் குழுவினுடைய அறிக்கையில எவ்வளவு பேருக்கு தண்டனை வாங்கி வழங்கி இருக்கிறீங்க? இல்ல, ஐ வாண்ட் டு நோ. எனக்கு நடவடிக்கை தான் இட் இஸ் a differentiator between government A and government B. ஏன்னா இந்த கவர்மெண்ட்லயும் கொலை நடக்கும், முந்தைய கவர்மெண்ட்லயும் கொலை நடக்கும். நடவடிக்கையே எடுக்காம சட்டம் ஒழுங்கே சரியில்லாம ஒரு டிஸ்டர்ப்டு மாநிலமாக தமிழ்நாடு இருக்குன்னா எப்படி முதலீட்டாளர்கள் வருவாங்க, எப்படி முதலீடுலாம் செய்வாங்கன்னு அமைச்சர் கேட்கிறாரு, திரு ரகுபதி கேட்கிறாரு. ஒரு நிமிஷம் நீங்க you are not getting the point. இது ஏதோ all or none மணிப்பூர் மாதிரி ஆயிடுச்சுன்னு யாராவது சொல்லுவாங்களா? அது ஒரு 2 மிகப்பெரிய அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய இல்லைங்க, அது எதிர்கட்சிகள் சொல்லுவாங்க. நீங்களும் அப்படிதான், நீங்க எதிர்கட்சியா இருக்கும் போது நீங்களும் இதே தான் சொன்னீங்க. அதனால அரசியல் தலைவர்கள் அந்த மாவட்டமே அப்படி இருந்துச்சு, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க, இதே மாதிரிதான் இருந்துச்சு அப்பவும். நீங்க சொல்றதை நான் ஏத்துக்கிறேன், இருந்துச்சு இல்லைங்க. நான் ரொம்ப வருஷமா எதிர்கட்சிகளுடைய நரேட்டிவை மக்களுடைய நரேட்டிவாக ஏன் புரிந்து கொள்ளணும்? மக்கள் அப்படிலாம் பயத்தோட இல்ல, அச்சத்தோட இல்லன்றாரு. இல்ல, அதற்கான அளவுகோல் என்னன்னு கேக்குறாரு. இல்ல ஒரு விஷயம், இந்த சோசியல் மீடியா அப்படிங்கிற இந்த ஈரால நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு 20 வருஷம் முன்னாடி ஒரு கொலை நடந்தால் அடுத்த நாள் நியூஸ் பேப்பர்ல ஒரு ஒரு போட்டோ கூட இருக்காது, கொலை செய்யப்பட்டவர் புகைப்படம் இருக்கும், அவ்வளவுதான். அதை கடந்து மக்கள் போயிட்டே இருப்பாங்க. இப்ப தினமும் 3 முறை ஒரு சிசிடிவி காட்சி வருது, ஒரு 4 பேர் இறங்கி ஓடி ஒருத்தரை வெட்டுறாங்க. இது தினமும் கொண்டிருக்கிறது. இது நான் இப்ப மக்கள் தொகை பெருகிடுச்சுல, மக்கள் தொகை பெருகிடுச்சுல அப்படின்னு சொல்றாரு அமைச்சர். பெருகல் இல்ல மக்கள் தொகை பெருகிறதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வாதம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அடிப்படையாக இது மக்களுடைய ஆக்சஸ், இதை பார்ப்பவர்கள் எண்ணிக்கை அதிகம். பார்க்கும் போது இப்ப நீங்க டிவில காட்டிட்டு இருக்கிற இந்த ஹோட்டல்ல நடந்த கொலை இல்லையா, அந்த ஹோட்டலில் நடந்த கொலை கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல பார்க்காதவங்களே இருக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் அந்த வீடியோ போயாச்சு. சோ நிச்சயமாக அந்த ஃபீலிங் வரும், ஐயோ ஹோட்டல்ல பூந்து அப்படியே வெட்டுறாங்க பாருங்க, அப்புறம் ரோட்ல வாசல்ல ஒரு நடந்து போறாரு, திடீர்னு ஒரு 10 பேர் வெட்டுறாங்க. சோ இது திமுக எதிர்கட்சியாக இருக்கும் போது அதிமுகவுக்கு எதிராக அப்போ பயன்படுத்தப்பட்டது. அரசாங்கம் எப்படி இதுக்கெல்லாம் பொறுப்பேற்றுக்க முடியும்னு கேட்கிறாரு அமைச்சர். அரசாங்கம் பொறுப்பேற்றுக்காம யாரு பொறுப்பேற்பாங்க?
அரசாங்கம் தான் பொறுப்பேற்றுக் கொள்ள முடியும். இல்ல யாருக்கும் முன்விரோதம் இருக்கு, யாரை கொலை செய்ய போறான்னு அரசாங்கத்துக்கு எப்படி தெரியும்? இல்லைங்க கார்த்திகேயன், இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது தான் காவல்துறையினுடைய முதுகு எலும்பு. லா அண்ட் ஆர்டர் அப்படிங்கிறது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனேட் டு இன்டெலிஜென்ஸ். இது எனக்கு ஒரு முன்னாள் டிஜிபியே கிட்ட சொன்னது இதுதான். சார், லா அண்ட் ஆர்டர் நல்லா இருக்குன்னா இன்டெலிஜென்ஸ் நல்லா வருதுன்னு அர்த்தம். இன்டெலிஜென்ஸ் போதுமான அளவுக்கு வரலைன்னா லா அண்ட் ஆர்டர்ல யார் இருக்கிறாங்களோ அவங்க மேல பிரஷர், அழுத்தம் வரும். ஒரே ஃபர்ஸ்ட் 1 ஹவர்ல ஒரு பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியும் அப்படிங்கிறது பல மணி நேரம் அது நீடிக்கிறதுனா அதுக்கு இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் ஒரு மிக முக்கிய காரணம். சோ அதனால தவறே இல்லை, யாருமே பொறுப்பு கிடையாது, மக்கள் திருந்தணும்னு சொல்றதெல்லாம் மிக தவறான ஒரு அணுகுமுறை. அது இல்ல ஒரு நிமிஷம், அரசாங்கம் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். We will try to improve the intelligence, we will try to improve the police force and do better னு சொல்லணுமே தவிர மக்கள் தான் பொறுப்பு, அதிமுக ஆட்சியில கொலை நடக்கலையா, இது என்ன மாதிரி வாதம்? சரி பாபுமுருகன், ஒரே ஒரு கேள்வி நான் திரு பிரகாஷ்ட போறேன். 200 நாட்கள்ல 595 கொலைகள்னு திரு எடப்பாடி சொல்லியிருக்காரு. நீங்க சொல்லும்போது 20% எஃப்ஐஆர் பதிவாகி முழுக்க காவல்துறையுடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய இதெல்லாம் அந்த கொலைகள் நடக்குதுன்னு புரிஞ்சுக்கணுமான்னு கேட்குறேன். இல்லை, அதை நான் என்ன சொல்ல வரேன்னா, மீதி இருக்கிற 80%லையும் நடக்கலாம். நான் என்ன சொல்றேன்னா, நான் என்ன சொல்லுறேன், டேக் இன் டு கிராண்டட்னு சொல்றேன். நான் திமுக அரசாங்கத்தை சடன் ப்ரொவோகேஷன் நடக்கிற கூட யாருமே ஒன்றும் பண்ண முடியாது. அது நீ எந்த அரசாங்கம் வந்தாலும் தடுக்க முடியாது. அதை அமைச்சர் சொன்ன வார்த்தை நீங்க பாத்தீங்கன்னா, முன்விரோதம் காரணமாக நடக்கக்கூடிய கொலைகளுக்கு நாங்க பொறுப்பாக முடியாது அப்படின்னு சொல்றாரு. முன்விரோதம் எங்கிருந்து வரும்? ஏதோ ஒரு பிரச்சனையிலிருந்து தான் முன்விரோதம் ஆரம்பமாகிறது. அந்த பிரச்சனையுடைய தொடர்ச்சி தான், அந்த முன்விரோதத்தினுடைய தொடர்ச்சி தான் இந்த கொலைக்கு காரணம். அப்ப அந்த முன்விரோதம் நடக்கிற போது ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. அந்த சம்பவத்தை உளவுத்துறை கவனிக்க தவறி இருக்கிறது. ஒன்று, அந்த சம்பவத்தின் மீது கொடுக்கப்பட்ட புகார் என்ன வேணும்னா, காவல்துறையில எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்பட்டதை ஒழுங்கா கண்காணிச்சிருந்தாலே இந்த கொலைகள் எண்ணிக்கை குறைஞ்சிருக்குமா? சார் சிம்பிள் சார். ஹிஸ்டரி ஷீட்டட் ரவுடி தமிழ்நாட்டில் எவ்வளவு பேர் இருப்பாங்க உங்களுக்கு தெரியுமா? ஹிஸ்டரி ஷீட்டட் ரவுடி, வரலாற்று சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் எவ்வளவு பேர் இருப்பாங்க உங்களால் சொல்ல முடியுமா? ஒரு தோராயமா சொல்லுங்களேன் ப்ளீஸ். 10,000 21,000 பேர் இருக்காங்க ஹிஸ்டரி ஷீட்டட் ரவுடிஸ். அப்ப அந்த 21,000 பேர் பண்ணக்கூடிய அந்த கிரைமுக்கு யார் பொறுப்பு? ஹிஸ்டரி ஷீட்டட் ரவுடி, அதுல A+C, A, B, C கேட்டகரி இருக்குது. அப்போ இந்த ஹிஸ்டரி ஷீட்டட் ரவுடி பண்ணக்கூடிய அந்த கொலைகளுக்கு யார் பொறுப்பு? இந்த முன்வரத்தில் அவங்களுடைய பங்கு இருக்கிறதா இல்லையா? நான் என்ன சொல்றேன், தமிழ்நாட்டில் 17 டிபார்ட்மெண்ட் இருக்கு சார். லா அண்ட் ஆர்டர், டிராபிக், கிரைம், OICU. அதுதான் புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இல்ல, அதான் காவல்துறையில பதிவான வழக்குகளை கண்காணிச்சிருந்தாலே இந்த எண்ணிக்கை குறைஞ்சிருக்கும். நிச்சயமா நான் சொல்றேன். இல்ல ஒரு எஃப்ஐஆர் போட மாட்டாங்க. இல்ல நான் ஒரு உங்களுக்கு புரிதலுக்கு சொல்றேன். நான் எஃப்ஐஆர் போட மாட்டாங்க. ஒரு பிரச்சனை உங்களுக்கு எனக்கு ஒரு பிரச்சனை நம்ம போய் கொடுப்போம். கொடுத்தோட என்ன பண்ணுவோம், ஒரு CSRனு சொல்லுவாங்க. அந்த CSR நமக்கு கொடுத்துருவாங்க. CSR கொடுத்து அதை அப்படியே முடிக்கிறது இல்ல, நீங்க அதை ஃபாலோ பண்ணணும். நுண்ணறிவு பிரிவு அதுக்கு தான் இருக்குது. அதை நீங்க ஃபாலோ பண்ணினாதான் இந்த கிரைம் நமக்கு அடுத்து. உங்களுக்கும் எனக்கும் பிரச்சனை. ஆமா, ஸ்டேஷனுக்கு போறோம், வழக்கு பதிவு பண்ணப்படுதுன்னா அது கண்காணிப்பின் கீழ் வந்துரும். எஸ், அப்படி உள்ள வழக்குகளை கண்காணிச்சிருந்தாலே இந்த கொலைகள் எண்ணிக்கை குறைஞ்சிருக்கும். நிச்சயமா குறைஞ்சிருக்கும். உங்களுக்கும் எனக்கும் பிரச்சனை, நிச்சயமா ஸ்டேஷனுக்கே போகல, ஆனா முன்விரோதம் மட்டும் நீடிச்சிட்டு இருக்கிற போது ஏதோ அசம்பாவிதம் நடக்குது. அப்படி நடந்ததையும் இதை சேர்த்து பார்க்கணுமா? நிச்சயமா பார்க்கணும். முன்விரோதம் நடக்குதுன்னா ஒரு சம்பவம் நடக்குது சார், ஒரு பிரச்சனை நடக்குது, போகவே இல்லையே போலீஸ் ஸ்டேஷனுக்கு. நுண்ணறிவு பிரிவு அதுக்கு தான் இருக்குதுன்னு சொல்றேன் நானு. அங்க போவே தேவையில்லை. அததான் டீகோட் பண்ணணும். திரு பிரகாஷ், நுண்ணறிவு பிரிவு கிடையாது. அது கேதர் பண்ணி நம்ம அதுக்கு நம்ம ஒண்ணே கொண்டு வரணும். இப்ப ஏன் மாத்துறாங்க? கள்ளக்குறிச்சியில ஏன் மாத்துறாங்க?